வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன் வாழ்க வையகம். ஆமா, தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளா முதல்ல உங்க மக்கள்ல எல்லாருக்கும் நன்றிய நான் சொல்லிக்கிறேன். அ ரொம்ப சந்தோஷம். அ நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஒரு 5 மந்த்ஸ் ஆகுது. பட் இந்த 5 மாசத்துல இந்த ரீசென்ட் ஒரு 2 வீக்ஸா, 3 வீக்ஸா பலன் தரும் பதிவுகள் நெறைய போட்டுட்டு இருக்கேன். மக்களாகிய உங்கள்ட்ட எனக்கு நல்ல வரவேற்பு. எனக்கு அது போட்டதுல இருந்து தான் எனக்கு நம்ம சேனலே இப்ப பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் எல்லார்கிட்டயும் மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். மக்கள் இனிமே பார்க்குறவங்க, நான் இப்பதான் வளர்ந்துக்கிட்டு வரேன். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பெல் பட்டன இது பண்ணுங்க. அப்பதான் நான் போடுறது உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நாளைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை வழிபாடு நம்ம எப்படி பண்ணலாம்? ஒரு முறையா நாம சொல்லலாம். நான் பல இது பண்ணி சர்ச் பண்ணி, ரிசர்ச் பண்ணி, அதுக்கப்புறம் எந்த மெத்தட்ல பண்ணலான்ட்டு நான் பண்ணியிருக்கேன் வீட்ல. எங்க ஒய்ஃப் கூட கொஞ்சம் எனக்கு அப்புறம் தான் ஏஞ்சுப்பாங்க. நான் முன்னாடியே ஏஞ்சி எல்லா வேலையும் நான் குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள நான் பொறுமையா எழுப்புவேன். ஏன்னா பாவம் அவங்க அதுக்கப்புறம் நிறைய நேரம் அவங்க ஒர்க்கிங் இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு கொஞ்சம் டைம் தரணும். அதனால நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வீட்டு கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சு சாம்பிராணி எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க பொறுமையா அவங்க வேலையை செய்வாங்க. நான் இந்த வேலையை செய்வேன். ஓகேங்களா? எனக்கு காலையில டைம் இருக்கும். எனக்கு பிரம்ம முகூர்த்தது ரொம்ப பிடிக்கும். அந்த மெத்தட நம்ம சொல்லலாம். எனக்கு இதுல பண்ணி என் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துல இருந்தப்ப நிறைய வழிபாடுகள் பண்ணேங்க. ஆனா எந்த வழிபாடுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் செஞ்ச வழிபாடுனால மட்டும்தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்ததுங்கிறது என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும். இது ஏன்னா இதுக்கு எல்லாமே ப்ரூஃப் இருக்கு, ஆதாரம் இருக்கு. இப்ப மத்த இதெல்லாம் இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, பர்சல் எப்படி வைங்க, அப்படி அதெல்லாம் இல்ல. நம்ம மக்கள், நம்ம அறிஞர்கள், நம்மளோட சித்த மகா புருஷர்கள், சித்தர்கள், நம்ம கடவுளே நமக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை நம்ம அறிஞர்கள் மூலமா, சித்த மகா புருஷர் மூலமா நமக்கு உணர்த்திருக்காங்க. அதை நம்ம செய்யலாம்னு எனக்கு ஒரு தோணுச்சு. சரி, இப்ப நம்ம ப்ராப்பரா போவோம். வியாழக்கிழமை என்ன பண்ணுங்க, வீட்டை நல்லா தொடச்சி கிளீன் பண்ணிடுங்க. முடிஞ்சா காலையில பண்ணுங்க, இல்ல ஈவினிங்கா 4-4:30 முடிச்சிருங்க. பூஜை பாத்திரங்கள் எல்லாமே நல்லா கிளீன் பண்ணி 5-5:30 முடிச்சு பொட்டு, சந்தனம் பொட்டு எல்லாமே வச்சு ரெடி பண்ணி பூஜை ரூம்ல வச்சிருங்க. படங்கள்லாம் எப்பவும் துடைக்கணும்னு அவசியம் கிடையாது. மாசத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஒரு 2 to 3 months ஒரு தடவை தொடச்சி, ஆனா வெள்ளிக்கிழமை துடைக்க கூடாது. அதனால முன்னாள் எல்லாமே பண்ணிட்டு, முன்னாள் புதன்கிழமை கூட பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சந்தனம் பொட்டு எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருங்க. காலையில ஏஞ்சிக்கிறீங்களா? காலையில ஏஞ்ச உடனே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வீட்டு மெயின் நம்ம வாசல் கதவை திறக்கக்கூடாது. எப்பவுமே பின்பக்க வாசல் கதவு தான் திறக்கணும். ஏன்னா வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாம் வெளியில போகும். எங்க இதுல அப்படிலாம் இல்லைங்க, அப்பார்ட்மெண்ட் தான், பால்கனி தான் இருக்குன்னா பால்கனி நேரா திறந்து விடுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. பால்கனி திறந்து முடிச்சுக்கிறீங்க இல்லையா? பால்கனி திறந்து முடிச்ச உடனே, சரி பால்கனி எங்க வீட்டுல இல்லைங்க, ஜன்னல் தான் இருக்குன்னா தாராளமா ஜன்னல் கதவு திறந்து விடுங்க. இல்லையா பாத்ரூம் கதவு திறந்து விடுங்க. ஏன்னா அது அது வெளியில எக்ஸாஸ்ட் ஆகும். அதனால வீட்டுல இருக்கிற எதிர்மறை ஆற்றல் போகும். ஓகேங்களா? ஜன்னல் இல்லாத வீடோ இல்லை இது இல்லாம இருக்காது. அதனால அப்படி கூட திறந்து விடலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, காலையில எழுந்துச்சுன்னா பாட்டு போட்டு விட்டுருங்க. டிவியில ஓடிக்கிட்டு இருக்கட்டும். நீங்க போய் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு சாமிக்கு முதல்ல முடிக்கிறீங்க இல்லையா? அது வரைக்கும் கதவு திறந்தே இருக்கட்டும். எப்ப அந்த கதவு மூடணும்னு நான் சொல்றேன். அப்போ என்ன பண்ணுங்க, ஆஹ் குளிச்சு முடிச்சுட்டு வரீங்க இல்லையா? குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம அந்த கதவை திறப்போம். அப்ப அந்த கதவை மெயின் கதவை திறக்கும் போது என்ன பண்ணுங்க, அப்ப பால்கனி கதவை சாத்திருங்க. பால்கனி கதவு இல்லைங்க, எங்களுக்கு ஜன்னல் தானே, ஜன்னலை சாத்திருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க மெயின் டோரை திறக்கணும். மெயின் டோரை திறக்கும் போதே மனசுல முதல்ல பிள்ளையார வேண்டிக்கிங்க. ரெண்டாவது உங்க குலதெய்வம், எந்த குலதெய்வமா இருந்தாலும் அவங்கள மனசார நினைச்சுங்க. ஏன்னா நம்ம குலதெய்வம் தான் நம்ம நிலவாசல்ல இருந்தும், வீட்டுக்குள்ள இருந்தும், வீட்டுக்கு வெளியில இருந்தும் காவல் தெய்வமா இருக்கிறது நம்ம குலதெய்வம். அவங்கள மனசார கும்பிட்டு அதுக்கப்புறம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டு எப்படி சொல்லி கதவை திறக்கணும்னா, வரமகாலட்சுமி தாயே வருக வருக. ஏன்னா முன்னாடியே உங்க குலதெய்வம் எல்லாமே கும்பிட்டுறீங்க, அந்த குலதெய்வம் பேரும் சேர்த்து சொல்லுங்க. குலதெய்வம் பேர் அம்மனா இருக்கும்போது எதா இருந்தாலும் அவன் பேரு வருக வருக, எங்கள் வீட்டு குலதெய்வமே எங்களை காக்க வருக வருக, நோய் நொடி இன்றி எங்களை ஆரோக்கியமா வைத்துக்கொள்ள எங்களை காக்க வருக வருக, அஷ்ட ஐசோந்தரம் அஷ்ட தேவதைகளே வருக வருக, சித்த மகா புருஷர்களே வருக வருக, அனைவரும் எங்கள் குடும்பத்தை நோய் நொடியின்றி ஆரோக்கியமா காத்துறல உங்களை வேண்டி வரவேற்கிறோம் சொல்லிட்டு கதவை அதுக்கப்புறம் திறந்து சாமி கும்பிட்டு என்ன பண்ணுங்க, மஞ்சள் தண்ணி தெளிச்சு நல்லா வெளியில ஃபுல்லா தெளிச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு காலையில கோலம் போடுங்க.
கோலம் போட்டு முடிச்சோன்னே என்ன பண்ணுங்க, பூக்கள் எல்லாமே வச்சிருங்க. ஓகேங்களா? பூக்கள் எல்லாமே வந்து காலையில முதல் வெளியிலேருந்து வச்சுட்டு வாங்க. திருஷ்டி கணபதி வச்சிருப்போம், அங்கேருந்து வச்சுட்டு அப்புறம் நிலவாசல்ல இருக்கிற கிரகலட்சுமிக்கு வைங்க. அது வச்சு முடிச்சுட்டு வீட்டில் இருக்க சாமி படம் எல்லாருமே வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல வெளியில ஏற்றணும். நிலவாசலுக்குள்ள இல்லை, நிலவாசலை பார்த்தா மாதிரி ஏற்றணும். ஓகேங்களா? அதுதான் முக்கியம். நீங்க அது உள்ள ஏத்தனாலும் சரி, இல்ல வெளியில ஏத்தனாலும் சரி, ஆனா அது நிலவாசல் பார்த்தா மாதிரி தான் எரியணும். அப்பதான் வரவேற்கிற மாதிரி, கடவுள் எல்லாரும் அந்த டைம்ல வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வருவாங்கன்னு ஒரு ஐதீகம். அவங்கள வரவேற்கிறதுக்காக அந்த 2 விளக்கு விளக்கேத்தி முடிச்சோட நேரா வீட்டுக்குள்ள போய் நம்மளோட காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்துங்க. ஏதாவது ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் நிலவாசல்லையும் வைங்க, பூஜை ரூம்லையும் வைங்க, வீடு கமகமக்கும். அதுக்கப்புறம் இல்லை சாம்பிராணி போக டைம்ல சாம்பிராணியும் போடுங்க. ஊதுவத்தியும் வெளியிலையும் ஏத்துங்க, உள்ளே ஏத்துங்க. ஓகேங்களா? ஒரு நெய்வேத்தியம் கொண்டு போய் உள்ள வைங்க சாமிக்கு. நெய்வேத்தியம் சாமிக்கு வச்ச உடனே நீங்க என்ன பண்ணலனாக்கா, விளக்கெல்லாம் ஏத்திட்டு லைட்டை போட்டுட்டு நீங்க வந்து பாராயணம் பண்ணலாம். நெய்வேத்தியம் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இருக்கு வைங்க, இல்லை பாலில் வந்து வச்சு நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் தட்டி போட்டு ஒரு பச்சை கருப்பு சில்லிஸாக போட்டு வைக்கலாம். வச்சுட்டு சாமி மனசார வேண்டிங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க குலதெய்வம் என்னவோ அதை வந்து முதல்ல எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் விநாயகர் வழிபாடு நமக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் விநாயகர் ஸ்தோத்திரம் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சு 108 தடவை அந்த திருநாமத்தை ஓதுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சுக்குங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமைனாவே அம்பாள்லாம். அம்பாள்லாம் அபிராமி அந்தாதி வந்து அவ்வளவு விசேஷம். அபிராமி அந்தாதியில மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. அந்த வரலாறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஏற்கனவே இதோட சேர்ந்து சில ஓகே நான் அப்புறம் சொல்றது என்னன்னு. அபிராமி அந்தாதி 100 பாடலுக்குமே மகத்துவங்கள், மகிமைகள் இருக்கு, சிறப்புகள் இருக்கு. அது அதுக்கு அந்த இது கிடைக்கும். அதுல இது முக்கியம். இது வெள்ளிக்கிழமைன்னு கிடையாது. நீங்க எல்லா நாளும் இது ஓதலாம். ரொம்பவும் நல்லது. வீட்டுக்கு ரொம்ப நல்ல சக்தியை ஈர்த்து கொடுக்கும். உங்களுக்கு நோய் நொடியும் போகும், பணமும் கிடைக்கும், மன நிம்மதியும் கிடைக்கும், வீட்டுல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் அமைதியான சூழலும் நிலவும். இந்த பாடல் அவ்வளவு ஒரு அதிமுக்கியத்துவமான பாடல். இதை நான் எப்பவுமே பாடுவேன். இப்ப பாடுறேன் பாருங்க. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இதுல ஒரு அற்புதமான ஒரு சூட்சம் இருக்கு. இந்த பாடல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல அபிராமி கடைக்கண்களேன்னு வர இடத்துல உங்க குலதெய்வ பேரை நீங்க சொல்லி அந்த இடத்துல பாடலாம். இப்ப என்னோட குலதெய்வம் பார்த்தீங்கன்னா எங்க வஞ்சியம்மன் கோயில் தான். நான் எல்லாம் பாடிட்டே வரும்போது கடைசியில் என்ன சொல்லுவேன், கணம் தரும் பூக்களால் ஸ்ரீ வஞ்சியம்மன் கடைக்கண்களேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவேன். இந்த பாட்டு ஒண்ணு வந்து எல்லாமே அடக்குனது. இது அபிராமி பட்டர் எழுதினது. அபிராமி பட்டர் வரலாறு உங்களுக்கு தெரியும். அம்பாளோட தியானத்திலே இருந்தனால கடவுள் வந்து அரசர் வந்து கேட்பாரு, நாளைக்கு அமாவாசையா பௌர்ணமியா. அவர் என்ன பண்ணிடுவாரு, பௌர்ணமின்னு சொல்லிடுவாரு. ஆனா ஆக்சுவலா அன்னைக்கு அமாவாசை தான். அரசர் கோவம் வந்துட்டு, அது எப்படி நாளைக்கு அமாவாசை தானே வரும், நீ எப்படி பௌர்ணமி சொல்லலாம், உன்ன நம்பிதானே நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன், ஒண்ணு நீ சொன்னதை ப்ரூவ் பண்ணு, இல்லைன்னா உன் தலை சரசை வந்து சேதத்தை பண்ணிடுவேன், நான் சிரசேதம் பண்ணிடுவேன்னுவாரு. உடனே அவர் வந்து அம்பாள்கிட்ட, அபிராமி அம்பாள்கிட்ட வந்து கேட்பாரு, தாயே உன் நினைப்புல உன் தியானத்துல இருந்தாலும் நான் மாத்தி சொல்லிட்டேன், இதுக்கு நீ தான் வழிகாட்டணும்னு சொல்லலாம். அதுல ஒரு இமேஜ் 2 இதுக்கு முன்னாடி கிளிப்புக்கு முன்னாடி அந்த இமேஜ் போட்டிருப்பேன். அம்பாள் கால் சிலம்பு எடுத்து வானத்துல வீசுவாங்க, அது அப்படியே பௌர்ணமியா மாறிடும். ஓகேங்களா? இதுதான் அதோட வரலாறு. ஓகே, இது வந்து நம்ம அம்பாளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. இது போக அம்பாள் 108 போற்றி யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் போட்டு இது அம்பாளுக்குன்னு 108 போற்றி வரும். ஓகேங்களா? அது அது பாராயணம் பண்ணுங்க, அம்பாளோட பாடு. இது வந்து நம்ம அம்பாளுக்குன்னு இதை முடிச்சுட்டு நம்ம வெள்ளிக்கிழமை வர்ற நாள், வெள்ளிக்கிழமை கூடுதல் விசேஷம்னா மகாலட்சுமி வழிபாடும் பண்ணலாம். மகாலட்சுமி தாயார் வந்து அந்த வெள்ளிக்கிழமை காலையில 6ல இருந்து 7 சுக்கிரவாரம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மதியம் 1ல இருந்து 2, நைட் 8ல இருந்து 9. இந்த டைம்ல என்ன பண்ணுங்க, நீங்க ஆதிசங்கரர் ஏற்றி நமக்காக காசு தரும் பதிகம் ஒண்ணு ஏற்றி கொடுத்தாரு. என்னது? கனகதாரா சஸ்திரம். அந்த நேரத்துல படிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நடக்கிற முன்னேற்றத்தை நீங்க கண்கூடா பார்க்கலாம். அவ்வளவு நன்மை வாய்ந்தது அது. இதோட சேர்ந்து நான் ஏற்கனவே வந்து அம்மன் போற்றி 108 போற்றி ஒரு பதிவு போட்டிருக்கேன், அதுவும் இதோட இணைக்கிறேன். மகாலட்சுமி போற்றியும் போட்டிருக்கேன், அதுவும் இதோட இணைக்கிறேன். அப்புறம் வந்து கடன் நீக்கும் பதிவுன்னு சொல்லிட்டு அபிராமி அந்தாதியில இது இல்லாம இன்னொரு பாடல் இருக்கு, அதையும் இதோட இணைக்கிறேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே இணைக்கிறேன். உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ அது நீங்க பண்ணுங்க.
கடவுள் வழிபாடு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல எந்த அளவு மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி எனக்கு வாழ்க்கையில நல்லது நடந்தது. அதனால தான் நான் சேனலே ஆரம்பிச்சேன். அது மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்னோட வளர்ந்து வரும் சேனல்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. பலன் தரும் பதிவுகள் நிறைய இனிமே வரப்போகுது. அதே மாதிரி காசு தரும் பதிவும் நிறைய கொடுக்க போறேன். 2 ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாளைக்கு 1 வரும். பிரதோஷ வழிபாடும் நாளைக்கு போட்டிருக்கேன். மக்கள் அதையும் பாருங்க. ஏன்னா நான் சனிக்கிழமை மகா பிரதோஷம். அதனால அதையும் பாருங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.